நெல்லையில் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் மெல்ல வடிந்து கொண்டிருக்கிறது. நெல்லை மாநகர், டவுன், சேரன் மகாதேவி கோவில் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் வடியாத காரணத்தால் அந்த பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை பகுதிகளில் சில இடங்களில் வெள்ளம் படிப்படியாக வடிந்து கொண்டிருக்கிறது. ரயில் நிலைய சந்திப்பு பகுதியில் தண்ணீர் இன்னும் சிறிய அளவில் தேங்கி நிற்பதால் மாநகராட்சி வர்த்தக வளாகத்தை தற்காலிக பேருந்து நிலையமாக மாற்றம் செய்துள்ளனர். பல்வேறு இடங்களில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ள நீரும் மெல்ல வடிய தொடங்கியுள்ளது. இந்நிலையில் மழை குறைந்ததன் காரணமாக பாபநாசம், சேர்வலாறு அணைகளில் இருந்து வெளியேற்றப்படும் தண்ணீரின் அளவு கணிசமாக குறைக்கப்பட்டு சுமார் 4000 கனஅடி வரையே தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் குறைய தொடங்கியது. வெள்ளம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை முழுவதுமாக தண்ணீர் சூழ்ந்திருந்த நிலையில் அந்த சாலையில் முற்றிலும் தண்ணீர் வடிந்து போக்குவரத்து தொடங்கியுள்ளது. வடக்கு புறவழிச்சாலையில் பாலத்திற்கு மேல் ஆற்றில் தண்ணீர் சென்றதால் பாலத்தில் அரிப்பு ஏற்பட்டு சுவர்கள் இடிந்து சேதமடைந்துள்ளன. இதனால் தச்சநல்லூர், தாழையூத்து உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இந்த வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இரவுக்குள் தாமிரபரணி ஆற்றில் முழு அளவில் தண்ணீர் குறைய வாய்ப்புள்ளது. இந்நிலையில் நெல்லை மாவட்டம் முழுவதும் பள்ளி, கல்லூரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் 3வது நாளாக விடுமுறை அறிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக நெல்லையிலிருந்து செய்தியாளர் மருது பாண்டி.